Hi friends, welcome to my innovation. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பின்டெக் இதை தாங்க பார்க்க போகிறோம். நிறையா பேர் நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோவில் பின்டெக் வந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் பின்டெக் பற்றி சொல்லித்தர போகிறேன். பின்டெக்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மாடல் நான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஈஸியான பேசிக் மாடல் சொல்லித்தரேன். நான் கிளாஸ் 1 கிளாஸ் 2 அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நான் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி ஸ்டெப் ஆன் பின்டெக்கில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு போகலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது என்ன கிளாத்துன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோட காட்டன் சாரீ தாங்க. இந்த காட்டன் சாரீ நான் கெட்டுறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருக்குது. இந்த ப்ளைன் ப்ளவுஸில் வந்து நான் பின்டெக் கொடுக்க போகிறேன். இந்த சாரியில் உங்களுக்கு சுடிதாரும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இதில் எப்படி சுடிதார் தைச்சனும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்டு நான் பேசிக்காக போகலான்னு நினச்சேன். அப்படி இல்லை எங்களுக்கு சுடிதார் காமிங்க புரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுவும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் பிட்டில் நான் பின்டெக் எடுக்க போகிறேன். இதில் நீங்கள் பின்டெக் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். சுடிதார் டாப்புக்கு வந்து பாடி ஹைட்டு வரைக்கும் நமக்கு இந்த பின்டெக் கொடுத்துட்டு பாடி கீழே வர லென்த்து வந்து நம்ம வேறு கிளாத் வச்சு தைக்க போகிறோம். இப்படி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இனி நீளமான ஸ்கேல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பழகிற மாதிரி இருந்தால் இனி லாங் ஸ்கேலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்கேல் ஸ்டார்டிங்கு எண்டிங்கு வர இடத்துல நீங்கள் கோடு போட்டுக்கலாம். அதாவது அந்த ஸ்கேல் எங்கே ஃபுல்லாக ஃபில் ஆகுதோ அந்த இடம் இப்படி கோடு போட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு கோடு வந்து சரிசமமாக இருக்கும். இப்போ முடிகிற கோட்டில் நீங்கள் ஸ்கேல் வச்சு இப்படி கோடு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் டேப்பில் அளக்கலாம். ஒரு இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு அப்படி அளவெடுக்கலாம். அது கூட உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஸ்கேலுங்கும் போது கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ பேசிக்காக நம்ம ஸ்ட்ரைட்டாக பின்டெக் ஸ்டிச் பண்ண போகிறோம். பின்டெக்கில் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 50 மாடல்ஸ் பக்கம் நிறையா இருக்குது. நான் வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ஸ்ட்ரைட் அடி தைப்போம். இப்போ எல்லாமே நான் கோடு போட்டு ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டேன். பின்டெக் தைச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கட்டிங் பண்ணணும். கட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அளவுகள் அப்படியே மாறி போய்விடும். அதனால நீங்கள் பின்டெக் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். அளவு துணி போட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிச்சிங் காமிக்கிறேன். இதே வீடியோவை இதே கிளாத்தை வச்சு நாளைக்கு எப்படி கட்டிங் போடுறதுன்னு நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரே கேப் இடைவெளியாக இருக்குது. நீரை வந்து நீங்கள் ஜாஸ்தி அடிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம கட் பண்ணுறது தான், எக்ஸ்ட்ராஸ் துணி வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ கோடு போட்ட துணியை நம்ம இப்படி மடித்து விட்டுக்கலாங்க. கரெக்டாக நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு அந்த எட்ஜில் நம்ம அடிச்சுட்டு வரணும். நல்ல கார்னரில் எவ்வளோ தூரம் ஓரமாக தைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஓரமாக தைச்சிட்டு வாங்க. ரொம்ப துணியை வச்சு தைச்சிட்டிங்கன்னா அப்புறம் கிளாத் வந்து நமக்கு பத்தாமல் போயிடுங்க. அதனால கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அவசரம் இல்லாமல் நல்லா பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும். நிறையா பேர் சொன்னீங்க நீங்கள் சொல்லித்தரது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குக்கா, ஆனால் ஸ்லோவாக காமிங்கன்னு சொன்னீங்க. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்காக ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். நான் 2-3 தையல் காமிக்கிற பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரியும். கார்னரில் நல்லா ஓரமாக தைக்கணும். பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இப்படி ஓரமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒயிட் துணிக்கு வந்து நீங்கள் அதே நூல் போட்டு தைக்கலாம். நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியணுன்றதுக்கு வேண்டி பிங்க்கும் பிளாக்கும் எடுத்து காமிச்சிருக்கிறேன். கலர் நூலில் கூட ஸ்டிச் பண்ணலாம். பின்டெக்குன்றதுனால உங்களுக்கு அது ஒரு லுக்காக தனியாக தான் தெரியும். இப்போ நம்ம கோடு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை எங்களுக்கு சுடிதார் இப்போ வேண்டாம், நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு செகண்டு பின்டெக்லேயே ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுடிதார் சொல்லி கொடுங்கனாலும் நான் அதுக்கப்புறமும் சொல்லித்தரேன். இல்லை நீங்கள் வந்து பின்டெக் ஃபுல்லாக முடிங்க அப்படின்னாலும் எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம கிளாஸ் கொண்டு போகலாம். இனி நான் டெய்லியுமே உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோ டைலரிங் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், பேக் சைடு வந்து இப்படி இருக்குது, ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி இருக்குது. நீங்கள் 2 பக்கமாகவும் கட்டிங் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இதுதான் நல்ல பக்கமாக தைக்க போகிறேன்.
நல்லா அந்த கோடு பக்கமாக நல்லா மடிச்சுக்கலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கோடு கூட உங்களுக்கு தேவையே இல்லைங்க. கரெக்டாக உங்களுக்கு தைக்க கரெக்டாக அளவுகள் வந்து கரெக்டாக வந்துடும். பின்டெக் தைக்கிறது ஈஸி, அதில் கரெக்டாக சுடிதார் கட்டிங் போட்டு நம்ம கட் பண்ணுறது தான் இருக்குது, மெயினாக அதுதான். இந்த சாரீ நான் யூஸ் பண்ணாததுனால நான் ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன். அதனால தான் சரி இந்த சாரிலேயே நம்ம தைக்கலாம் சுடிதார் அப்படின்னு சொல்லி தான். நிறைய பேர் எங்ககிட்ட சாரியில் ஸ்டிச் பண்ணி காமிங்கக்கா சுடிதார்னு கேட்டிங்க. ஒரு சாரிங்கும் போது நமக்கு 2 டாப்பே வரும். ஏன்னா பேண்ட்டும் வந்து நம்ம அதே கலரில் போடக்கூடாது, அது யூனிஃபார்ம் மாதிரி ஆகிடும். பேண்ட் வந்து ப்ளைனாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து பிளாக் பார்டர் இருக்கிறதுனால நான் பிளாக் பேண்ட் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கோடு போட்டிருக்கிறேன் இல்லைங்களா, அந்த கோட்டுக்கிட்ட இப்படி மடிச்சு விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு நல்லா எட்ஜ் பாயிண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப ஈஸி தாங்க. பின்டெக் வந்து நிறைய மாடல்ஸ் வரும். இதில் இனி நெக்ஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதில் எப்படி பீட்ஸ் ஒர்க் கொடுக்கறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். இனி நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக டைலரிங் வீடியோ வரும். அதர்ஸ் வீடியோவும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஷாப்பிங் vlog பிடிக்கும், குக்கிங் பிடிக்கும். அதுவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒவ்வொன்றா விடலாம். ஆனால் எந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக சேனலில் விட்டாலும் டைலரிங் வீடியோ இனி டெய்லி நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலில் வேறு vlog வந்தாலும் உங்களுக்காக டைலரிங் vlog டெய்லி நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நிறையா பேர் எங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லி கொடுங்கன்னு இருக்கீங்க. அதனால தான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக லுக்காக இருக்குது பாருங்கள். சின்னதாக அழகாக நம்ம பிடிச்சிருக்கு. இப்படி கார்னரில் ஒரே மாதிரி நேர்கோட்டு தையல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க, முடியாதது எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த வீடியோவில் ஒருத்தங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, பேக் நெக் வந்து எனக்கு கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு, கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. எப்போவுமே ஸ்டிச்சிங் பழகும் போது உங்களுக்கு தேவையில்லாத துணிகள் இருக்கும். அதாவது நம்ம சுடிதார் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த சால் கூட யூஸ் பண்ணாமல் இருப்போம். அந்த மாதிரி துணியில் வந்து தைச்சு பழகுங்கம்மா. அப்போ உங்களுக்கு துணி வந்து வேஸ்ட்டாக போகாது. பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போடுங்க. அது வேணால் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கட்டிங்கில் வேணால் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அது நான் சொல்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சதுங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா பின்டெக்? இது உங்களுக்கு அவ்வளோ புரியலைன்னா கண்டிப்பாக அது கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணலாம். இன்னும் நான் டீட்டெயிலாக வேணாலும் உங்களுக்காக சொல்லித்தரேன். இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான vlogோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.